நேற்றைய பாசுரத்தில் பெருமாளை தவிர்த்து பிராட்டியை மட்டும் துயிலெழுப்பதாக பாசுரம் நமக்கு நிர்வாகம் செய்திருக்கிறார். இன்றைய பாசுரத்தில் பிராட்டியும் பெருமாளும் ஒரு சேர துயிலெழுப்பக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசகனத்தின் மேலே கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்க்கிறவாய். சரநேரமும் பிராட்டி பெருமாளை விட்டு அகலாமல் இருந்து கொண்டிருப்பாளாம். பிராட்டியை விட்டு பெருமாளும் பெருமாளை விட்டு பிராட்டியும் சரநேரம் பிரித்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அகலகல்லகன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைவார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை அகழ்வானே நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றும் இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சரநேரம் பிரியாமல் இருக்கக்கூடிய பிராட்டி நீ மட்டும் ரகதாபத்தில் கண்ணனுடன் ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் வந்தும் எங்களை பாராமுகத்தாக இருந்து கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு பெண்மணி தானே. நாச்சியாரை பார்த்து ஒரு பெண்மணி கேட்குறா. பிராட்டி உறங்கி கிடக்கக்கூடிய கட்டளை பார்க்கின்ற அனைவரும் பிராட்டியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கண்ணனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிராட்டியுடைய பெருமையை பேசினால் கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனுடைய பெருமைகளை பேசினால் பிராட்டிக்கும் பிடிக்கும். இருந்தபோதிலும் அவனை கொண்டாடுவதை காட்டிலும் அவன் உறங்கி கிடக்கக்கூடிய கட்டிலை கொண்டாடினால் பிராட்டி நம்மை ரட்சிப்பாளா என்று கட்டிலுடைய பெருமைகளை எல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும், உறங்கி கிடப்பது கட்டில், சாதாரண கட்டிலா? வைரம் வைரூடியம் விலை உயர்ந்த பொன்னாலும் ஆபரணத்தாலும் பிரம்மன் கொடுத்த கட்டில், சாதாரண கட்டில் அல்ல. பிராட்டி பெருமாள் அவதாரம் செய்த காலத்தில் சேர்ந்து பிராட்டி வந்த மாத்திரத்தில் நீ உறங்குவது சாதாரணத்தில் உறங்கக்கூடாது, விலை உயர்ந்த கட்டிலில் உறங்கக்கூடிய தன்மை. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். என்னுடைய மனமானது இருண்டு கிடக்கக்கூடிய சமயத்தில் நீர் ஜுவாலையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை, நீக்கமடைந்திருக்கக்கூடிய இறைவனை ஜோதிஸ்வரூபமாக பார்த்து கொண்டிருக்கிறாய். அதுவும் யார் கொடுத்த கட்டிலில்? பிரம்மன் கொடுத்த கட்டிலில். உன்னை சாதாரணமாக மணந்தானா பிராட்டியை? உன்னை மணப்பதற்காக 7 எருகுகளை கொன்று அதன் கால்களை எடுத்து செய்யப்பட்ட கட்டில். வாழையபிடம் சொல்லக்கூடிய யாருடைய தந்தங்களை பறித்து அதனால் செய்யப்பட்ட கட்டில், சாதாரண கட்டில் அல்ல. இந்திரன் வைரத்தையும் வைடூரியத்தையும் வாரி வழங்கினானாம். இந்திரன் வழங்கிய மாத்திரத்தில் குபேரனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது. பிராட்டிக்கு தானும் வழங்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவருக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதோ அத்தனை ஐஸ்வர்யங்கள்லாம் ஆக்கப்பட்ட ஒரு விசேஷமான கட்டில். அதற்கு இழை இருக்கின்றதா, மதிப்பீடு இருக்கிறதா? கிடையாது. அந்த கட்டில் சாதாரண கட்டில், பிரம்மன் கொடுத்த கட்டில். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி, ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ. வையமளந்தால் தாளேலோ. சங்கின் வளம்புரியும் சேவடி கிண்கிணியும், சங்கின் வளம்புரியும் சேவடி கிண்கிரியும் அங்கை சரிவலையும் நானும் மறை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போதந்தார் செங்கட்கருமுகிலே தாளேலோ தேவசிங்கமே தாளேலோ. இப்படி கட்டில் உறங்கக்கூடிய பெண்மணியை தாலாட்டி பாடி எழுப்புகின்றார்கள். தாலாட்டு பாடினா பிராட்டியை எழுந்துருவாளா? மீண்டும் உறக்கம் அதிகமாக வந்துவிட்டது. குத்து விளக்கெரிய ஒட்டுக்கால் கட்டில் மேல். பிரேமை இருக்க வேண்டும். பிரேமை அதிகரிக்க அதிகரிக்க முறை தப்புவது என்பது பாகவதர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பாசுரங்களை பிழையில்லாமல் சேவிக்க வேண்டும் என்று நாம் சேவிப்போம், ஆனால் வந்துவிடும். காரணம் இந்த பிரேமை, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி. திருவிளக்கு பிச்சன் என்று சொல்லும்படியான பரம பாகவதர்
அவருடைய நித்திய காரியம் என்னவென்று கேட்டால், ஸ்ரீரங்கத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய அனந்தசேன திருக்கோலத்தினுடைய பெருமாளத்தில் வந்து தீவட்டியை பிடித்து கொண்டு நிற்பாராம். அந்த ஜுவாலையில் பெருமாளுடைய திருமேனி பாதார திருமேனியாக இருக்க நமக்கெல்லாம் காட்சி தரக்கூடியவர். அவ்விடத்தில் நம்பிள்ளை வைஷ்ணவ கோஷ்டியில் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எப்படி இருக்க வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார், எல்லே இளம்பிலேயே இன்னும் உறங்குதிய. நீர் செய்த குற்றம் அல்ல, நாங்கள் தான் குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். வள்ளியர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக. நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையம்மா. விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பிறருடைய குற்றத்தை யார் ஒருவர் தம்முடைய குற்றமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர் என்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை எல்லாம் நம்பிள்ளை கோஷ்டியில் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். அர்ச்சாரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திடீரென்று திருவிளக்கு பிச்சன் என்ற விளக்கொளியில் பாகவத நிலையை மாறி திருவிளக்கு பிச்சன் நம்பிள்ளையுடைய உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய முதுகு யாரோ சொரிவது போல் தெரிகிறது. யார், நானும் பெருமாள்லவா இருந்துகிட்டு இருக்கோம், யார் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா பார்த்தா சயனத்திற்கொள்ளுடைய பெருமாள் வலிவினு போய் நம்பிள்ளை வைஷ்ணவ கோஷ்டியில் இருக்கக்கூடிய உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருந்து கொண்டிருக்கிறது. நீ தடையாக இருந்து கொண்டிருக்கிறீரே. திருவிளக்கு பிச்சு சொன்னாராம், நீ இப்பொழுது அர்ச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறாய், அவதாரம் எடுக்கலை. உனக்கு அவதாரம் இப்பொழுது கிடையாது, அர்ச்சாரூபத்தில் சேவை சாத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே எழுந்தெல்லாம் கோஷ்டியில் அன்வயித்து உபன்யாசம் கேட்கக்கூடாது, பையனாக படுத்துக்கொள் சொல்லிட்டாராம். பிரேமை அப்படி இருக்க வேண்டும். பிரேம் இறைவன் நாம் கேட்டவுடன் கேட்ட மாத்திரத்திலே தரக்கூடியவன். உடனே கொடுத்துருவாரா? ஆளவந்தாருக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லாமல் போய்விட்டது. நித்தியபடி நடைபெறக்கூடிய ஆராதனமெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆச்சாரியர் இல்லாமல் காரணத்தினால் ஸ்ரீரங்கருடைய நிர்வாகம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்ரஹாரமே பேசிக்கொள்கிறார்கள். நித்தியபடி ஆராதனம் சரிவர நடைபெறவில்லையே, நம்மை நம்பித்தானே பெருமாள் இருந்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு வேளையாச்சும் ஆராதனம் செய்து பிரசாதம் தலிகை பிரசாதம் நைவேத்தியம் கண்டறலுமே. பெரிய நம்பி திருவுள்ளம் கொண்டாராம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை, பகவத் ராமானுஜரை இவ்விடத்தில் அழைத்து வந்து நிர்வாகத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரிய நம்பி இடத்தில் இருக்கிறது. ஆளவந்தார் பலபுற அழைத்தாகிவிட்டது பகவத் ராமானுஜரை. என் அமுதனை கண்டகங்கள் மற்றொருனை காணாவே என்று காஞ்சி தேவராஜ பெருமாள் பேரருளாடு நடித்தால் நான் சன்னதியில் கைங்கரியம் செய்வேன், எவ்விடத்திலும் அடியேன் வரமாட்டேன் என்று சொல்லிய மாத்திரத்தில் ஆளவந்தாருக்கு மனது வருத்தமாக இருந்து கொண்டிருந்தது. ஆளவந்தார் இந்த பொன்னுலகை விட்டு நித்தியசூரியாக மறைந்த பிறகு யார் நிர்வாகம் செய்வது? கோஷ்டியில் அனைவரும் பெரிய நம்பியுடைய தலைமையில் அமர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக ஒரே ஒரு சுவாமி, சுவாமியோட பேரும் திருவரங்க பெருமாள் என்று. அபிநயம் பிடித்து அரையர் பாடுவதில் வல்லவர். பெருமாளிடத்தில் பன்னிசைத்து பாடக்கூடியவர். அரையர் சேவை என்று ஸ்ரீரங்கத்தில் உருவான அற்புதமான விசேஷமான ஒரு காரியம். பெருமாள் அபிஷேகம் பிடித்தபடி பெருமாள் ஆடிக்கொண்டே வருவாரா. அவர் அழைச்சி நேரம் நீ காஞ்சிபுரத்துக்கு போய் இதேனும் முயற்சி செய்து பகவத் ராமானுஜரை அழைத்து வந்து விடு. உனக்கு என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் மனத்தின் மூலமாக வாரி வழங்குகின்றேன். சுவாமி நித்தியபடி ஆராதனம் செய்வதற்கு ராமனை அழைப்பதற்கு பகவத் பிரதம் தவிர வேற என்ன அடியனுக்கு வேண்டும்? விறுவிறுன்னு புறப்பட்டாராம். நேராக போய் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் என்று பல வருடத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் வரதராஜனுக்கு என்ன பிடிக்கும்? ஏற்கனவே திருக்கச்சி நம்பி ஆலவட்டம் கைங்கரியம் செய்து கடைசியாக கைங்கரியம் செய்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்று அதையும் விட்டு செஞ்சு விட்டார். என்னதான் பிடிக்கும் பெருமாளுக்கு? அக்ரஹாரத்தில் ஒருத்தா போய் கேட்குறார், காஞ்சி வரதனுக்கு என்ன பிடிக்கும்? லட்டு பிடிக்கும், குங்கும பிரசாதம் பிடிக்கும், விசேஷமான பதார்த்தங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், போய் பெருமாளுக்கு உடனடியாக என்ன பிடிக்கும்? ஒரு பாடுனா பிடிக்கும். இசைக்கு மயங்கக்கூடியவர் காஞ்சி வரதன்.
அதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நேராக காஞ்சி வரதனுக்கு முன்னாடி நின்றாராம் திருவரங்க பெருமாள். தேன்மதுர குரலோசையால் திருவரங்க பெருமாள் அற்புதமாக பண்ணி செய்து பாடம் ஆரம்பித்து விட்டார். பாட பெருமாள் மனசு அப்படி இழக ஆரம்பிச்சிடுது. இப்பேற்பட்ட பரம பாகவதர் இதுவரைக்கும் இந்த சன்னதியில் அடியேன் பார்த்ததில்லையே. நிறைய பேர் வந்து பாடுறா, நிறைய பேர் பாசுரம் சேவிக்கிறா, எல்லாம் பாகவதர்கள். பாசுரம் சேவிக்கக்கூடியவர்கள், பாசுரங்கள் சொல்லக்கூடியெல்லாம் பாகவதர்கள். யார் பாகவத உத்தமன்? பாகவதர்கள் வேறு, பாகவத உத்தமர்கள் வேறு. இவன் பாகவதன் என்று அவன் நினைக்க வேண்டும், நினைக்கக்கூடாது. நாமெல்லாம் பாகவதர்கள், நாமசங்கீர்த்தனம் சொல்லக்கூடியவர்கள், பாசுரங்களை சேவிக்கக்கூடியவர்கள், 30 தப்பாமல் திருப்பாவையை அனுசந்தானம் செய்யக்கூடியவர்கள் நாம் நினைக்கக்கூடாது, அவன் நினைக்க வேண்டும். அவன் நினைத்தால்தான் பாகவத உத்தமர். நாமெல்லாம் பாகவதர்கள். யார் எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறாரோ பிராட்டியை சொல்லணும், இவன் அனுதினமும் சன்னதிக்கு வந்து உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடியவன். ஆகவே பிராட்டி சொன்ன மாத்திரத்திலேயே, பிராட்டி எடுக்கிறவை கிடைத்த மாத்திரத்திலேயே, ஓ நீர் தான் பாகவத உத்தமரா? பெருமாள் நினைச்சிட்டாரா? திருவரங்க பெருமாள் பார்த்து இவர் தான் பாகவத உத்தமர். ஏன்னா பிராட்டியையே மகிழ செய்து விட்டாரே. பிராட்டி மனமகிழ்ந்தான் பெருமாளும் மனமகிழ்வாராம். பிராட்டி வருத்தமாக இருந்தால் பெருமாளும் வருத்தமாக இருப்பாராம். உடனே காஞ்சி வரதன் பிராட்டியை பார்க்குறா, என்ன கொடுக்கறது? அவர் என்ன கேட்குறாரோ கொடுத்துரு சுவாமி. இதுவரை விசேஷமாக உன்னை இதுவரைக்கும் யாருமே பாடினதே கிடையாது. அவர் தான் வந்து உன்னுடைய சர்வ லட்சணங்களை எல்லாம் பாடி பாடி பரவசப்படுத்தினார். எனக்கே வந்து மனசு அதீத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. என்ன கேட்குறாரோ கேட்டதை கொடுத்துரு. அவருக்கு தெரியாது வரதனுக்கு என்ன கேட்க போகிறான். உடனடியாக சொன்னாராம், அடியனுக்கு ராமானுஜரை கொடுத்து விடு என்று. வரதனுக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன யாரை கேட்கிறீர்? ராமானுஜரையா? ராமானுஜரை விட்டால் காஞ்சிபுரம் சன்னதி எப்படி நிர்வாகம் செய்வது? சுவாமி சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். யார் கொடுத்தா? பெருந்தேவி கொடுத்துருக்கா, நீர் கொடுக்கல. அதனால தான் பெருந்தேவியை முதல் பண்ணி சித்து பாடிவிட்டு பிறகு உன்னுடைய சன்னதிக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ ஒரு திருட்டு பையன். நேற்று ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவேன். ஆகையால் நான் என்ன அடியேன் என்ன கேட்கின்றனோ கேட்பதை நீ கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிய மாத்திரத்தில் பகவத் ராமானுஜரை ஒப்படைத்தார். பாவம் பிரேமை அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அரண்னுடைய கட்டிக்கு அருகாமையில் நின்று குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற வஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குளர் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பக வாய் திறவாய். உன்னுடைய இதே கமலத்தில் பிராட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர் எங்களை விடுத்து தனியாக அவளை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, அவளை மட்டும் அனுபவிப்பதற்கு எப்படி உனக்கு மனது ஒப்பித்தது? நாங்கள் எல்லாம் சரணாகதி அடைந்தவர்கள். சரணாகதி அடைவதற்காக நாங்கள் எல்லாம் நோன்பை நோற்றுக்கொண்டு அதன் சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கிறோம். இந்த பட்டரும் நஞ்சையும் என்று சொல்லக்கூடிய 2 வைஷ்ணவ சிரேஷ்டர்கள் பாத யாத்திரையாக திவ்யதேசங்களுக்காக சென்று பெருமாளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு அடர்ந்த காடு தென்படுகிறது. இருட்டு விட்டது. இருட்டியதன் காரணமாக அந்த கானகத்தை கடந்து செல்ல அவர்களால் முடியவில்லை. அடர்ந்த கானகம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் காட்டில் அதிகமான விலங்குகள் நடமாடிக்கொண்டிருக்கும். நாங்கள் அந்த விலங்குகளால் எங்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பரவாயில்லை, திவதேசத்திற்கு சென்று பெருமாளை சேவிக்க முடியாமல் போய்விடுமே என்ற எண்ணத்தால் யாச்சும் ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்கிறதா என்று பார்த்துக்கூடிய வேளையில் ஒரு குடிசை தென்படுகிறது. கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அடர்ந்த காடு, இருட்டாக இருக்கக்கூடிய இடம். ஒரு குடிசையில் ஒரு வேடனும் அவருடைய மனைவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது யாரோ பெரிய
முனிவர்கள் போல் தென்படுகிறார்களே, யார் இவர்கள்? அநேகமாக பெரிய மனுஷனாகத்தான் இருக்கணும் அப்படி சொல்லி எளிமையாக வேடன் அவரை பார்த்து அருகாமையில் வர 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 வேடனும் மனைவியும் தானாக எழுந்து அவர்களை நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யார் சுவாமி, இந்த அடர்ந்த காட்டில் வந்து கொண்டிருக்கிறீரே, இந்த சாதாரண காடல்ல, கடுமையான மிருகங்கள் உலாவக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் நீர் வரலாமா? பார்ப்பதற்கு லட்சணமோடு இருந்து கொண்டிருக்கிறீரே. ஆமாம் சுவாமி, அனைத்து திவ்யதேசங்களுக்கு சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும் திருவுள்ளம். வரவழியில் இருட்டு விட்டது, ஆகையால் ஒதுங்க நினைத்தோம். உன்னுடைய குடிசை தென்படுகிறது. உன்னையாக குடிசைக்கு அருகாமல் இருக்கிற இடைக்கலையில் திண்ணையில் அமர வைத்தார். இந்த காட்டில் என்ன விசேஷம் சுவாமி? சும்மா இருக்க முடியுமா? வேணும் பேச்சை கொடுக்குறாங்க வட்டர நஞ்சியரும். இந்த காட்டில் என்ன விசேஷம்? இன்று ஒன்று விசேஷமில்லை. விடியற்காலிலிருந்து வேட்டையாடுவதற்கு சென்றேன். உயர் முயல் குட்டி மட்டும்தான் கிடைத்தது, வேறு எதுவும் கிடைக்கவில்லை. காரணம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. விலங்கினங்கள் எல்லாம் அதனுடைய குகைக்குள் சென்று பதுங்கிவிட்டது. ஒரே ஒரு முயல் குட்டி தான் கிடைத்தது. சரி, அந்த முயல் குட்டியை பிடித்த மாத்திரத்திலேயே அந்த முயல் குட்டி ஈன்றெடுத்த அந்த தாய் முயல் வேகமாக பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் விரட்டி விரட்டி பார்த்தோம். ஆனால் அந்த தாய் முயல் சென்ற பாடில்லை. பலமுறை விரட்டி விட்டோம். எங்கெல்லாம் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த முயல் குட்டியை தூக்கி கொண்டு அங்கெல்லாம் அந்த தாய் முயலானது பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரு காட்சி தென்பட்டது சுவாமி. 2 கால்களையும் மேலே தூக்கி பின்னாலே நடக்க ஆரம்பித்து விட்டது. உடனே எங்களுக்கும் மனதில் ஒரு இறக்கம் ஏற்பட்டு, இந்த தாய் முயலையும் குட்டி முயலையும் பிரித்த பாவம் எங்களுக்கு எதற்கு? நாங்களோ குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று மீண்டும் அந்த குட்டி முயலை தாய்மையுடன் சேர்த்து விட்டேன் சுவாமி. அதான் நடந்தது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பொன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறா சுவாமி, இந்த குட்டி முயல் பிடித்த மாத்திரத்திலேயே தாய் முயல் தன் 2 கால்களை தூக்கிய மாத்திரத்தில் வேறிடத்தில் சரணாகதி அடைந்தது. முயலுக்கு தாம் சரணாகதி அடைகின்றோம் என்ற உணர்வு முயலுக்கு கிடையாது. சரணாகதி அடையக்கூடிய காரணத்தினால் அந்த குட்டி முயலை இந்த வேடன் விட்டு விடுகிறான் என்ற அந்த உணர்வும் வேடனுக்கு கிடையாது. முயலுக்கு சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் தாய் முயலுக்கு இல்லை. சரணாகதி அடைந்தால் காப்பாற்றப்படுவோம் என்ற உணர்வும் 2 பேருக்கும் இல்லை. வேடனுக்கும் இல்லை, முயலுக்கும் இல்லை. இதெல்லாம் தெரியாமல் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். நாமெல்லாம் திவ்யதேசங்களில் ஒதுங்கினால் கூட எம்பெருமான் நம்மை ரட்சித்து விடுவான். எம்பெருமானுடைய சன்னதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இருக்கக்கூடிய மங்களாசாசனம் ஆழ்வாராதிகளால் மங்களாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் கோவிலுக்கு அருகாமை நின்றால் கூட நமக்கு அனைத்து விதமான கிருபையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சரணாகதி தத்துவத்தை பட்டரும் நஞ்சியரும் இருசேர அந்த முயல் குட்டியை வைத்து ஒரு சரணாகதி தத்துவத்தை சொன்னார்களாம். நாம் எல்லாம் சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கிறோம். சரணாகதி அடைந்தும் அலர் மேல் மங்கை உரை மார்பன், அரண்மனை முழுவதும் தீவட்டிகளால் ஜுவாலியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் மனம் என்று சொல்லக்கூடிய விளக்கானது எரியாமல் இருண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர் மட்டும் ஜுவாலையில் தனியாக பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சுவாபத்துக்கு தகுமா? நாங்கள் தொண்டைமான் சக்கரவர்த்தி போன்று தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் அர்ச்சனை செய்வதற்குண்டான பொருள்கள் எங்களிடத்தில் இல்லை. ஆகாச கங்கையுடைய சகோதரர் தொண்டைமான் சக்கரவர்த்தி பத்மாவத்தாயருடைய திருத்தகப்பனார். அனுதினமும் கோயிலுக்கு சென்று, சக்கரவர்த்தி அல்லவா, ஒவ்வொரு நாளும் தாம்பாளத்தில் அனைத்து வகையான பொருட்களையும் பொன்களையும் வைத்து தங்கத்தினாலான தாமரையினால் புஷ்பத்தை செய்து அதன் மூலமாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாராம். திருத்துழாய் அர்ச்சனை,
அதே மாதிரி தங்கத்தாலான தாமரை பூலான அர்ச்சனை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறுநாள் விடியற்காலையில் வந்து பார்த்தால் அவ்விடத்தில் மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம். சன்னதியை திறந்து அர்ச்சகர் சுவாமி சன்னதியை திறந்து பார்த்தால் திருத்துழாய்க்கு மேலாக மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கும். அர்ச்சகர் சுவாமிக்கு ஒன்றும் புரியலை. நேற்றைய தினம் தொண்டைமான் சக்கரவர்த்தி தங்கத்தாலான தாமரையிலான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு போனாரு. நித்தியபடி யார் கதவை திறந்து இந்த மண் உருண்டைகளை திருத்துழாயின் மீது போட்டு போவது? அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியலை. விஷயம் தெரிஞ்சா அர்ச்சகர் நம்ம அர்ச்சகர் உண்டில் ஆக்கிடுவார் சக்கரவர்த்தி. என்ன செய்வது? மறுநாள் சன்னதி திறந்த மாத்திரத்தை சக்கரத்தை வந்துட்டாராம். பயந்துட்டார் அர்ச்சகர். சக்கரவர்த்தி வருவதற்கு முன்னால் அந்த மண் உருண்டையெல்லாம் எடுத்து கலைந்து வெளியே தூக்கி போடுவாராம். சக்கரவர்த்தி வந்த மாத்திரத்திலேயே மீண்டும் அந்த தங்கத்தினாலான தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு ஆராதனை நடைபெற்று பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். அன்றைய தினம் வெகு சீக்கிரமாக சன்னதிக்கு வந்து விட்டார், திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு. அர்ச்சகர் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார் சுவாமியுடைய பாதத்தில். என்ன, ஒரு சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்தது கூட தெரியாமல் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன சுவாமி தேடிக்கொண்டிருக்கிறீர்? உடனே பயந்து சொன்னாராம், நித்தியபடி நீங்கள் தங்கத்தினாலான தாமரை புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு சென்று விடுகிறீர். விடியற்காலையில் சன்னதியை திறந்து பார்த்தால் அங்கு மண் உருண்டைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் பலமுறை பல பேரிடத்தில் கேட்டாகிவிட்டது, யாருக்கும் தெரியவில்லை. இரவு யார் நடை சாத்துவீர்? அடியேன்தான் சுவாமி. நடை சாத்துவதற்கு முன்னால் கருவறைக்கு யாரும் செல்கிறார்களா? யாரும் இல்லை சுவாமி. அடியனை தவிர யாரும் கிடையாது. அடியனுடைய குமாரத்தி கூட ஆற்றுல தான் இருப்பா, அவ கூட வரமாட்டா. அப்ப இந்த தீன் செயலை செய்வது யார்? ஒன்றும் புரியல. சந்திரகிரி என்று சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் குருவரத்து நம்பின்னு சொல்லக்கூடிய பரம வைஷ்ணவர் விடியற்காலில் எழுந்து மண்பானை செய்யக்கூடிய குயவன். மண்ணை காலினால் மிதிக்கின்ற பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவருடைய நாமத்தை தவிர எதையும் சொல்லாமல் அதையே செய்து மண்பானை செய்து கொண்டிருப்பாராம். மீதம் இருக்கக்கூடிய பானை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை தாமரை மலர்களாக வடிவெடுத்து அங்கு களிமண்ணால் செய்விக்கப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுக்கு மாலையாக சமர்ப்பிப்பார். மீதம் இருக்கக்கூடிய மண்ணை மீண்டும் தாமரை மலர்களாக உருவெடுத்து பெருமாளுடைய சகஸ்ர நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வாராம். அந்த மண் உருண்டையை வைத்துக்கொண்டு இந்த மண் உருண்டை அவர் எங்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய இல்லத்தில். மண்பானை செய்யக்கூடிய இடத்தில் திருவேங்கடமுடையானுக்கு மண் உருண்டையால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்க அந்த மண் உருண்டையானது நேராக பெருமாளுடைய சன்னதிக்கு வருகின்றது. அது ஒரே ஒருத்தர் அதை பார்த்துட்டார். சுவாமி, சந்திரகிரி கிராமத்தில் குருவரத்னமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் அனுதினமும் மண்பானையை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து தங்கத்தால் நீங்கள் புஷ்பத்தை செய்தது போல் அவர் மண்ணால் புஷ்பம் செய்து பெருமாளை 1000 நாமங்களை சொல்லி அவர் அர்ச்சனை செய்திருக்கிறார் சுவாமி. உடனே மறைவான் என்று பார்க்கிறார் தொண்டைமான் சக்கரவர்த்தி, என்னதான் பண்ணார் அப்படின்னு. மறுநாள் அவர் வழக்கம் போல கோவிலுக்கு செல்றார். கோவிலுக்கு சென்று தங்கத்தாலான அந்த தாமரையான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ரொம்ப நேரம் நிற்கிற அரண்மனைக்கு போகாம சிறு நேரம் கழித்து அந்த இடத்தில் மீண்டும் அந்த மண் உருண்டை விலக ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய பாதுகாவலன் அழைத்து சென்று அங்கு சென்று பார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கிருந்து மண் உருண்டை வேகமாக எரிந்து கொண்டிருக்கிறாரா போய் பார். இப்படிலாம் சந்தேகம் வருது பாருங்க ராஜாவுக்கு. அவர் இருப்பதோ திருவேங்கடமுடையானுடைய சன்னதி, அந்த குயவன் இருப்பதோ திருவரத்னம்பி இருப்பதோ ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துக்கு சந்திரகிரி, ஆந்திராவில் இப்போ ஒரு சந்திரகிரி சுவாமி அவர் அங்குதான் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய பெருமாளுக்கு நித்தியபடி இந்த மண்ணுருண்டையை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படியா?
தூக்கி வாரி போட்டுருது தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. அடியேன்தான் பெருமாளை விசேஷமாக நான் வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு கர்வத்துடன் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு எளியவன் வறியவன் அனுதினமும் மண்பானை செய்து தன்னுடைய உஜ்ஜீவனம் நடத்தக்கூடிய அவன் செய்யக்கூடியத மண்ணாலான புஷ்பத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரே என்று தானும் தன்னுடைய மனைவியுமாக சேர்ந்து நெடுஞ்சான் கிடையாக வணங்கி, இன்று முதல் உனக்கு உத்தரவு தருகிறேன், நீ செய்யக்கூடிய மண்பானையில் தான் அனுதினமும் பெருமாளுக்கு நிவேதனம் ஆக வேண்டும் என்று. உன்னால் செய்யப்பட்ட மண்பானையில் தான் மண் கலையத்தில் தான் நித்தியபடி பெருமாளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பணித்தார். இன்றைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய மண்பானை வைத்துக் கொண்டுதான் பெருமாளுக்கு நிவேதனம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நித்தியபடி ஒரு புது மண்பானை. நம்மெல்லாம் கோவில் என்ன செய்கிறோம், ஒரே பானையில் வந்து பெருமாள் தலிய பிரசாதமாகி பெருமாளுக்கு நைவேத்தியம் கண்டறலாம். திருவேங்கடம் அப்படி கிடையாது. அனுதினமும் மண்பானையில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சமர்ப்பிப்பது. அப்பேற்பட்ட தன்மையெல்லாம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. நாங்கள் சாதாரணவர்கள், வறியவர்கள். எங்களுக்கு வைஷ்ணவம் என்றால் என்னவென்று தெரியாது, கோஷ்டி என்றால் என்ன தெரியாது. அறிவொன்றுமில்லாத ஆய்களத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள்லாம் வேதத்தை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். இதிகாச புராணங்களை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். காரணம், எங்களுடைய குலத்தில் நீ பிறந்திருக்கிற. நீர் பிறந்ததினால் எங்கள் குலன் பிறவி பயனடைந்தது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. கண்ணன் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு முறை தெரியாது. பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடாகிட்டு இருக்கார். பட்டர் ஒரு பக்கத்திலையும் சாதாரண எளிய மக்கள்லாம் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் பட்டர் இருக்கார், ஒரு பக்கத்தில் வந்து எளிய மக்கள் அன்றாடம் வரக்கூடிய சேவார்த்திகள் நின்று கொண்டிருக்கார். ஆயர்பாடி, ஆயர்பாடியில் பெண்களைப் போல் அங்கு பெருமாளை சேவிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இவர் பண்டிதர், வியாகரண பண்டிதர். விஜயீ பவா. பெருமாள் புறப்பாடாகும் சமயத்தில் இவர் சொல்றார், விஜயீ பவா. பெண்கள் எல்லாம் சென்று பால் உண்பீர் பழம் உண்பீர் எளிமையாக சொல்றார். பெருமாள் புறப்பாட சமயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பால் உண்பீர் பழம் உண்பீர் வாரீர் வாரீர். உடனே பட்டர் சொல்றாரு, ஜெய் விஜயீ பவா. பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறா, ஜெய் விஜயீ பவா. உடனே சொன்னாராம். ஆழ்வார் சுவாமி ஒருத்தர் அந்த பெண்கள் பக்கத்தில் நின்றார். ஏன் சுவாமி, நாமெல்லாம் மெத்த படித்தவர்கள், ஆச்சாரிய புருஷர் என்று எங்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். எங்களை விடுத்து சாதாரண எளிய மக்கள் இருக்கும் இடத்தில் போய் நின்று விடலாமா? கேட்டவுடன் இவர்களெல்லாம் ஆட்சிமார்கள். என்னதான் வேதங்களை படித்தாலும் இதிகாச புராணங்களை படித்தாலும் அவர்களுடைய பாவம் நமக்கு வராது. ஆட்சியர் இருக்கக்கூடிய பெண்களது பாவம் இருக்கிறதே, அந்த பிரேம ரசம் இருக்கிறதே, அதெல்லாம் வராது. என்னதான் வேதங்களை கற்றாலும் இதிகாச புராணங்களை கற்றாலும் 4 விதமான மறைகளை கற்றாலும் அவர்களிடத்துக்கூடிய இந்த பிரேம பாவம் இருக்கிறது, அந்த பாவம் யாருக்கும் வராது. ஆதிராஜ சுவாமி அங்கே நின்றேன் அப்படின்னு பட்டர் சொல்றார். பட்டர் போய் நின்றார். அப்பேற்பட்ட பாவம் எங்களுக்கெல்லாம் வரா சுவாமி. ஒரு முறை ஆழ்வார் திருநறையில் வந்து ராமானுஜர் தன்னுடைய அடியவர்கள் எல்லாம் சென்று தீர்த்தமாடி திருமண்காப்பை இட்டுக்கொண்டு பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனைத்த பொழுது அந்த இடத்தில் ஒரு வண்ணன் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். நேரம் ஆகிவிட்டது. அருகாமையில் சிறு குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வண்ணானுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு பசியாறி கொண்டிருக்குமே, வெகு நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்களே, பசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய குழந்தைகளை அழைக்கின்றார். யார் அழைப்பது? துணி வைக்கக்கூடிய வண்ணான்
தூரத்தில் விளையாடக்கூடிய குழந்தைகளை சப்தமிட்டு அழைக்கின்றார். அரே சடகோபா, பசியாயிட்டு கொண்டிருக்குமே, சீக்கிரம் வா சாப்பிட்றதுக்கு. ஏ கரிமாரா, சீக்கிரம் சாப்பிடவா. பரணாபரணா, குருகூர் நம்பி என்று ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷர்களையும் பார்த்து பார்த்து பேரை சொல்லி அழைத்து கொண்டிருக்கிற. அழைப்பது யார்? சாதாரண துணிது வைக்கக்கூடிய வண்ணன். ராமானுஜருக்கு தூக்கி போட்டுருச்சு. யார் அழைப்பது என்று அழைக்கக்கூடிய திசையை நோக்கி பார்த்தால் ஒரு வண்ணன் துணி வைத்துக் கொண்டிருக்கிறார். துணி வைத்துக் கொண்டு பரணாபரணா சடகோபா, அவர் என்ன விளையாடுகள் தெரியுமா? கோஷ்டி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு ஆராதனம் செய்வது, தலிகை பிரசாதம் சமர்ப்பிப்பது, கடைசியாக ஒருத்தர் வந்து தீர்த்த சடாரி கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வந்து தீர்த்தம் கொடு சமயத்தில் பகவத் ராமானுஜர் காசாயத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்திலிருந்து அடியேன் ராமானுஜர் என்று அந்த சிறு குழந்தைகளும் என்று குழந்தை என்று இல்லாமல் இது கோஷ்டி தீர்த்தம் என்று ரொம்ப பௌரியமாக வாங்கினாராம். வண்ணன் பதறி அடிச்சு இருந்துச்சிட்டார். பகவத் ராமானுஜரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு வண்ணன் இந்த காரியம் செய்து விட்டு சுவாமி, இதெல்லாம் சிறு குழந்தைகள், அறியாத குழந்தைகள், அவர்களிடத்தில் தண்டம் சமர்ப்பித்து தீர்த்தம் பிரசாதம் பெறலாமா? அடியேன் இல்லறத்தில் இருந்திருந்தால் இவர்கள் பெயர்களெல்லாம் வைத்து மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இறைவனுடைய கட்டளை சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று, சந்நியாசி என்று சொல்லக்கூடிய காரணத்தால் இல்லறத்தில் இருந்திருந்தால் ஆச்சாரியருடைய பெயரெல்லாம் வைத்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த ஆச்சாரியர் வைக்கக்கூடிய தன்மை உமக்கு கிடைத்திருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த குழந்தைகள் என்று இல்லாமல் இவர்களெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள் நினைத்து அவர்கள் தண்டம் சமர்ப்பித்து அந்த தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டே என்றான. அப்பேற்பட்ட பகவத் பிரேமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சாதாரண பெண்கள் விடியற்காலையிலிருந்து கரவீனங்களையுடைய பாலை கறந்து அது வெண்ணையாக கடைந்து உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பெண்கள் நீர் உயர்ந்த பொன்னாலும் நகைகளாலும் பிரம்மன் கொடுத்த கட்டில் உடங்கி கொண்டு கண்ணனை எங்கள் விடுக்காமல் தனியாக ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் சுவாபத்துக்கு தகுமா என்று பிராட்டியும் பெருமாளையும் ஒரு சேர எழுப்பி இந்த பிராட்டியும் பெருமாளும் உறங்கி கிடக்கக்கூடிய கட்டிலுடைய பெருமைகளெல்லாம் பேசி பிராட்டியை விடுத்து பெருமாளையும் பெருமாளை விடுத்து பிராட்டியும் தனியாக திருப்பள்ளி எழுச்சி சேவிக்க கொண்ட காரணத்திற்காக இரண்டு பேரையும் ஒரு சேர எழுப்புகின்றார்கள். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன் பிரபஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் உயிரிழ விட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் ஒன்று தகவேட ரொம்பாவாய் என்று சொல்லி தலை கட்டுகின்றேன். இரண்டு கால்களையும் மேலே தூக்கி பின்னாலே நடக்க ஆரம்பித்து விட்டது. உடனே எங்களுக்கும் மனதில் ஒரு இறக்கம் ஏற்பட்டு இந்த தாய் முயலையும் குட்டி முயலையும் பிரித்த பாவம் எங்களுக்கு எதற்கு? நாங்களோ குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று மீண்டும் அந்த குட்டி முயலை தாய்மையுடன் சேர்த்து விட்டேன் சுவாமி. அதான் நடந்தது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பொன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறா சுவாமி, இந்த குட்டி முயல் பிடித்த மாத்திரத்திலேயே தாய் முயல் தன் இரண்டு கால்களை தூக்கிய மாத்திரத்தில் வேறிடத்தில் சரணாகதி அடைந்தது. முயலுக்கு தாம் சரணாகதி அடைகின்றோம் என்ற உணர்வு முயலுக்கு கிடையாது. சரணாகதி அடையக்கூடிய காரணத்தினால் அந்த குட்டி முயலை இந்த வேடன் விட்டு விடுகிறான் என்ற அந்த உணர்வும் வேடனுக்கு கிடையாது. முயலுக்கு சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் தாய் முயலுக்கு இல்லை. சரணாகதி அடைந்தால் காப்பாற்றப்படுவோம் என்ற உணர்வும் இரண்டு பேருக்கும் இல்லை, வேடனுக்கும் இல்லை, முயலுக்கும் இல்லை. இதெல்லாம் தெரியாமல் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். நாமெல்லாம் திவ்யதேசங்களில் ஒதுங்கினால் கூட எம்பெருமான் நம்மை ரட்சித்து விடுவான். எம்பெருமானுடைய சந்நிதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இருக்கக்கூடிய மங்களாசாசனம் ஆழ்வாராதிகளால் மங்களாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் கோவிலுக்கு அருகாமை நின்றால் கூட நமக்கு அனைத்து விதமான கிருபையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சரணாகதி தத்துவத்தை பட்டரும் நஞ்சியரும் இருசேர அந்த முயல் குட்டியை வைத்து ஒரு சரணாகதி தத்துவத்தை சொன்னார்களாம். நாமெல்லாம்
சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கிறோம். சரணாகதி அடைந்தும் அலர் மேல் மங்கை உரை மார்பன், அரண்மனை முழுவதும் தீவட்டிகளால் ஜுவாலியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் மனம் என்று சொல்லக்கூடிய விளக்கானது எரியாமல் இருண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர் மட்டும் ஜுவாலையில் தனியாக பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சுவாபத்துக்கு தகுமா? நாங்கள் தொண்டைமான் சக்கரவர்த்தி போன்று தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் அர்ச்சனை செய்வதற்குண்டான பொருள்கள் எங்களிடத்தில் இல்லை. ஆகாச கங்கையுடைய சகோதரர் தொண்டைமான் சக்கரவர்த்தி பத்மாவத்தாயருடைய திருத்தகப்பனார். அனுதினமும் கோயிலுக்கு சென்று, சக்கரவர்த்தி அல்லவா, ஒவ்வொரு நாளும் தாம்பாளத்தில் அனைத்து வகையான பொருட்களையும் பொன்களையும் வைத்து தங்கத்தினாலான தாமரையினால் புஷ்பத்தை செய்து அதன் மூலமாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாராம். திருத்துழாய் அர்ச்சனை, அதே மாதிரி தங்கத்தாலான தாமரை பூலான அர்ச்சனை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுநாள் விடியற்காலையில் வந்து பார்த்தால் அவ்விடத்தில் மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம். சன்னதியை திறந்து அர்ச்சகர் சுவாமி சன்னியை திறந்து பார்த்தால் திருத்துழாய்க்கு மேலாக மண் உருண்டையாக இருந்து கொண்டிருக்கும். அர்ச்சகர் சுவாமிக்கு ஒன்றும் புரியலை. நேற்றைய தினம் தொண்டைமான் சக்கரவர்த்தி தங்கத்தாலான தாமரையிலான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு போனாரு. நித்தியபடி யார் கதவை திறந்து இந்த மண் உருண்டைகளை திருத்துழாயின் மீது போட்டு போவது? அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியலை. விஷயம் தெரிஞ்ச அர்ச்சகர் நம்ம அர்ச்சகர் உண்டில் ஆக்கிடுவார் சக்கரவர்த்தி. என்ன செய்வது? மறுநாள் சன்னதி திறந்த மாத்திரத்திலே சக்கரத்தை வந்துட்டாராம். பயந்துட்டார் அர்ச்சகர். சக்கரவர்த்தி வருவதற்கு முன்னால் அந்த மண் உருண்டையெல்லாம் எடுத்து கலைந்து வெளியே தூக்கி போடுவாராம். சக்கரவர்த்தி வந்த மாத்திரத்திலேயே மீண்டும் அந்த தங்கத்தினாலான தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு ஆராதனை நடைபெற்று பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். அன்றைய தினம் வெகு சீக்கிரமாக சன்னதிக்கு வந்து விட்டார், திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு. அர்ச்சகர் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார் சுவாமியுடைய பாதத்தில். என்ன, ஒரு சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்தது கூட தெரியாமல் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன சுவாமி தேடிக்கொண்டிருக்கிறீர்? உடனே பயந்து சொன்னாராம், நித்தியபடி நீங்கள் தங்கத்தினாலான தாமரை புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு சென்று விடுகிறீர். விடியற்காலையில் சன்னதியை திறந்து பார்த்தால் அங்கு மண் உருண்டைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல முறை பல பேரிடத்தில் கேட்டாகிவிட்டது, யாருக்கும் தெரியவில்லை. இரவு யார் நடை சாத்துவீர்? அடியேன்தான் சுவாமி. நடை சாத்துவதற்கு முன்னால் கருவறைக்கு யாரும் செல்கிறார்களா? யாரும் இல்லையே சுவாமி. அடியனை தவிர யாரும் கிடையாது. அடியனுடைய குமாரத்தி கூட ஆற்றுல தான் இருப்பா, அவ கூட வரமாட்டா. அப்ப இந்த தீன் செயலை செய்வது யார்? ஒன்றும் புரியலை. சந்திரகிரி என்று சொல்லக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் குருவரத்து நம்பின்னு சொல்லக்கூடிய பரம வைஷ்ணவர் விடியற்காலில் எழுந்து மண்பானை செய்யக்கூடிய குயவன். மண்ணை காலினால் மிதிக்கின்ற பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவருடைய நாமத்தை தவிர எதையும் சொல்லாமல் அதையே செய்து மண்பானை செய்து கொண்டிருப்பாராம். மீதம் இருக்கக்கூடிய பானை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை தாமரை மலர்களாக வடிவெடுத்து அங்கு களிமண்ணால் செய்விக்கப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுக்கு மாலையாக சமர்ப்பிப்பார். மீதம் இருக்கக்கூடிய மண்ணை மீண்டும் தாமரை மலர்களாக உருவெடுத்து பெருமாளுடைய சகஸ்ர நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வாராம். அந்த மண் உருண்டையை வைத்துக்கொண்டு இந்த மண் உருண்டை அவர் எங்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய இல்லத்தில். மண்பானை செய்யக்கூடிய இடத்தில் திருவேங்கடமுடையானுக்கு மண் உருண்டையால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்க அந்த மண் உருண்டையானது நேராக பெருமாளுடைய சன்னதிக்கு வருகின்றது. அது ஒரே ஒருத்தர் அதை பார்த்துட்டார். சுவாமி, சந்திரகிரி கிராமத்தில் குருவரத்து நம்பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் அனுதினமும் மண்பானையை செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து தங்கத்தால்
நீங்கள் புஷ்பத்தை செய்தது போல் அவர் மண்ணால் புஷ்பம் செய்து பெருமாளை 1000 நாமங்களை சொல்லி அவர் அர்ச்சனை செய்திருக்கிறார் சுவாமி. உடனே மறைவான்னு பார்க்குறார் தொண்டைமான் சக்கரவர்த்தி, என்னதான் பண்ணார் அப்படின்னு. மறுநாள் அவர் வழக்கம் போல கோவிலுக்கு செல்றார். கோவிலுக்கு சென்று தங்கத்தாலான அந்த தாமரையான புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ரொம்ப நேரம் நிற்கிற அரண்மனைக்கு போகாம. சிறு நேரம் கழித்து அந்த இடத்தில் மீண்டும் அந்த மண் உருண்டை வந்து விலக ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய பாதுகாவலன் அழைத்து சென்று அங்கு சென்று பார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கிருந்து மண் உருண்டை வேகமாக எரிந்து கொண்டிருக்கிறாரா போய் பார். இப்படிலாம் சந்தேகம் வருது பாருங்க ராஜாவுக்கு. அவர் இருப்பதோ திருவேங்கடமுடையவனுடைய சன்னதி, அந்த குயவன் இருப்பதோ திருவரத்தம்பி இருப்பதோ ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துக்கு சந்திரகிரி ஆந்திராவில் இப்போ ஒரு சந்திரகிரி சுவாமி அவர் அங்குதான் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையனுடைய பெருமாளுக்கு நித்தியபடி இந்த மண்ணுருண்டையை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படியா? தூக்கி வாரி போட்டிருந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. அடியேன்தான் பெருமாளை விசேஷமாக நான் வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு கர்வத்துடன் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு எளியவன் வறியவன் அனுதினமும் மண்பானை செய்து தன்னுடைய உஜ்ஜீவனம் நடத்தக்கூடிய அவன் செய்யக்கூடிய மண்ணாலான புஷ்பத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரே என்று தானும் தன்னுடைய மனைவியுமாக சேர்ந்து நெடுஞ்சான் கிடையாக வணங்கி, இன்று முதல் உனக்கு உத்தரவு தருகின்றேன், நீ செய்யக்கூடிய மண்பானைகள் தான் அனுதினமும் பெருமாளுக்கு நிவேதனம் ஆக வேண்டும் என்று. உன்னால் செய்யப்பட்ட மண்பானையில் தான் மண் கலையத்தில் தான் நித்தியபடி பெருமாளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பணித்தார். இன்றைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய மண்பானை வைத்துக் கொண்டுதான் பெருமாளுக்கு நிவேதனம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நித்தியபடி ஒரு புது மண்பானை. நம்மெல்லாம் கோவில் என்ன செய்கிறோம், ஒரே பானையில் வந்து பெருமாள் தலிய பிரசாதமாகி பெருமாளுக்கு நைவேத்தியம் கண்டறலாம். திருவேங்கடம் அப்படி கிடையாது. அனுதினமும் மண்பானையில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சமர்ப்பிப்பது. அப்பேற்பட்ட தன்மைகள்லாம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. நாங்கள் சாதாரணவர்கள், வறியவர்கள். எங்களுக்கு வைஷ்ணவம் என்றால் என்னவென்று தெரியாது, கோஷ் என்றால் என்ன தெரியாது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள்லாம் வேதத்தை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். இதிகாச புராணங்களை கற்றவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள். காரணம், எங்களுடைய குலத்தில் நீ பிறந்திருக்கிற. நீர் பிறந்ததினால் எங்கள் குலன் பிறவி பயனடைந்தது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவில்லையா என்ற அர்த்தம் கிடையாது. கண்ணன் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு முறை தெரியாது. பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடாகிட்டு இருக்கார். பட்டர் ஒரு பக்கத்திலையும் சாதாரண எளிய மக்கள்லாம் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் பட்டர் இருக்கார், ஒரு பக்கத்தில் வந்து எளிய மக்கள் அன்றாடம் வரக்கூடிய சேவார்த்திகள் நின்று கொண்டிருக்கார். ஆயர்பாடியில் பெண்களைப் போல் அங்கு பெருமாளை சேவிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இவர் பண்டிதர், வியாகரண பண்டிதர். விஜயீ பவா. பெருமாள் புறப்பாடாகும் சமயத்தில் இவர் சொல்றார், விஜயீ பவா. பெண்கள் எல்லாம் சென்று பால் உண்பீர் பழம் உண்பீர் எளிமையாக சொல்றாங்க. பெருமாள் புறப்பாட சமயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பால் உண்பீர் பழம் உண்பீர் வாரீர் வாரீர். உடனே பட்டர் சொல்றாரு, ஜெய் விஜயீ பவா. பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறா, ஜெய் விஜயீ பவா. உடனே சொன்னாராம். ஆழ்வார் சுவாமி ஒருத்தர் அந்த பெண்கள் பக்கத்தில் நின்றார். ஏன் சுவாமி, நாமெல்லாம் மெத்த படித்தவர்கள், ஆச்சாரிய புருஷர் என்று எங்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். எங்களை விடுத்து சாதாரண எளிய மக்கள் இருக்கும் இடத்தில் போய் நின்று விடலாமா? கேட்டவுடன் இவர்களெல்லாம் ஆட்சிமார்கள். என்னதான் வேதங்களை படித்தாலும் இதிகாச புராணங்களை படித்தாலும் அவர்களுடைய பாவம் நமக்கு வராது.
ஆச்சரியக்கூடிய பெண்கள் இந்த பாவம் இருக்கிறதே, அந்த பிரேம ரசம் இருக்கிறதே, அதெல்லாம் வராது. என்னதான் வேதங்களை கற்றாலும், இதிகாச புராணங்களை கற்றாலும், 4 விதமான மறைகளை கற்றாலும், அவர்களிடத்துக்கூடிய இந்த பிரேம பாவம் இருக்கிறது, அந்த பாவம் யாருக்கும் வராது. ஆதிராஜ சுவாமி அங்க நின்றேன் அப்படின்னு பட்டர் சொல்றார். பட்டர் நின்றார். அப்பேற்பட்ட பாவம் எங்களுக்கெல்லாம் வரா சுவாமி. இப்போ கூட ஆழ்வார் திருநறையில் ராமானுஜர் தன்னுடைய அடியவர்கள் எல்லாம் சென்று தீர்த்தமாடி திருமண்காப்பை இட்டுக்கொண்டு பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனைத்த பொழுது அந்த இடத்தில் ஒரு வண்ணன் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். நேரம் ஆகிவிட்டது. அருகாமையில் சிறு குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வண்ணானுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு பசியாறி கொண்டிருக்குமே, வெகு நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்களே, பசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய குழந்தைகளை அழைக்கின்றார். யார் அழைப்பது? துணி வைக்கக்கூடிய வண்ணான் தூரத்தில் விளையாடக்கூடிய குழந்தைகளை சத்தமிட்டு அழைக்கின்றார். அரே சடகோபா, பசியாயிட்டுக் கொண்டிருக்குமே, சீக்கிரம் வா சாப்பிட்றதுக்கு. ஏ கரிமாரா, சீக்கிரம் சாப்பிடவா. பரணாபரணா, குருகூர் நம்பி என்று ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷர்களையும் பார்த்து பார்த்து பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிற. அழைப்பது யார்? சாதாரண துணி வைக்கக்கூடிய வண்ணன். ராமானுஜருக்கு தூக்கி போட்டுருச்சு. யார் அழைப்பது என்று அழைக்கக்கூடிய திசையை நோக்கி பார்த்தால் ஒரு வண்ணான் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். துணி துவைத்துக் கொண்டு பரணாபரணா சடகோபா, அவர் என்ன விளையாடுகள் தெரியுமா? கோஷ்டி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு ஆராதனம் செய்வது, தலிகை பிரசாதம் சமர்ப்பிப்பது, கடைசியாக ஒருத்தர் தீர்த்த சடாரி கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தீர்த்தம் கொடு சமயத்தில் பகவத் ராமானுஜர் காசாயத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்திலிருந்து அடியேன் ராமானுஜர் என்று அந்த சிறு குழந்தைகளும் என்று குழந்தை என்று இல்லாமல் இது கோஷ்டி தீர்த்தம் என்று ரொம்ப பௌரியமாக வாங்கினாராம். வண்ணன் பதறி அடிச்சு இருந்துச்சிட்டார். பகவத் ராமானுஜரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு வண்ணன் இந்த காரியம் செய்து விட்டு சுவாமி, இதெல்லாம் சிறு குழந்தைகள், அறியாத குழந்தைகள், அவர்களிடத்தில் தண்டம் சமர்ப்பித்து தீர்த்தம் பிரசாதம் பெறலாமா? அடியேன் இல்லறத்தில் இருந்திருந்தால் இவர்கள் பெயர்களெல்லாம் வைத்து மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இறைவனுடைய கட்டளை சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று, சந்நியாசி என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் இல்லறத்தில் இருந்திருந்தால் ஆச்சாரியருடைய பெயரெல்லாம் வைத்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த ஆச்சாரியர் வைக்கக்கூடிய தன்மை உமக்கு கிடைத்திருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த குழந்தைகள் என்று இல்லாமல் இவர்களெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள் நினைத்து அவர்கள் தண்டம் சமர்ப்பித்து அந்த தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டே என்றான. அப்பேற்பட்ட பகவத் பிரேமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சாதாரண பெண்கள் விடியற்காலையிலிருந்து கரவீனங்களையுடைய பாலை கறந்து அது வெண்ணையாக கடைந்து உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பெண்கள் நீர் உயர்ந்த பொன்னாலும் நகைகளாலும் பிரம்மன் கொடுத்த கட்டில் உடங்கி கொண்டு கண்ணனை எங்கள் விடுக்காமல் தனியாக ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் சுவாபத்துக்கு தகுமா என்று பிராட்டியும் பெருமாளையும் ஒரு சேர எழுப்பி இந்த பிராட்டியும் பெருமாளும் உறங்கி கிடக்கக்கூடிய கட்டிலுடைய பெருமைகளெல்லாம் பேசி பிராட்டியை விடுத்து பெருமாளையும் பெருமாளை விடுத்து பிராட்டியும் தனியாக திருப்பள்ளி எழுச்சி சேவிக்க கொண்ட காரணத்திற்காக 2 பேரையும் ஒரு சேர எழுப்புகின்றார்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் உயிரிழ விட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் ஒன்று தகவேல ரொம்பாவாய் என்று சொல்லி தலை கட்டுகின்றேன்.